ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கூட நினைப்போம். என்ன வீடியோ அப்படின்னா, நைட்டு டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் வெண்டைக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி அதை அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு அதை வடிகட்டி நம்ம அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கலாம். இது நம்ம குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். இதில் நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்கிறதுனால நீரிழிவை தடுக்குது. இதில் ரொம்ப கம்மியான கலோரிஸ் தான் இருக்குது. அதனால் இது உடல் பருமன் பிரச்சனையையும் இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், மக்னீசியம் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இதில் நிறைந்திருக்குது. இந்த நீரை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப வலிமையடையும். இது நம்ம முற்றிய வெண்டைக்காயெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுக்கும் பயன்படாதுன்னு தூக்கி போட்டிருப்போம். அந்த முற்றிய வெண்டைக்காயில் கூட நம்ம சூப்பு வச்சு நம்ம குடிக்கலாம். அப்படி நம்ம குடிக்கிறதுனால சளி இருமல் இதெல்லாமே குணமாகும். இல்லை நம்ம அந்த முற்றிய வெண்டைக்காயை இதே மாதிரியே ஒரு டம்ளரில் போட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில் குடிக்கிறதுனாலையும் சளி இருமல் சுவாச பிரச்சனை சுவாச தொடர்பான பிரச்சனை இதெல்லாமே குணமாகும். இந்த ஆஸ்துமா கோளாறு இதுவும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தண்ணி கூட நம்ம கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து எலுமிச்சைப்பழ சாறை சேர்த்து நம்ம குடிக்கலாம். இதனால் நமக்கு நீர் குறைபாடு நீர் சத்து குறைபாடு இதெல்லாம் ஏற்படாது. இந்த தண்ணியை டெய்லி நம்ம குடிக்கிறதுனால வேறு என்ன பலன் அப்படின்னா, செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படாது. அது சீராக குடலை அதோட வேலையை செய்ய விடும். அதனால செரிமான பிரச்சனைகள் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையும் மேம்படும். இந்த மாதிரி இந்த வெண்டைக்காயில் நிறைய நோய் மொத்த நோய்க்கான ஒரே தீர்வாக கூட இந்த வெண்டைக்காய் அமையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெண்டைக்காயை நீங்களும் இதே மாதிரி ஊற வச்சு குடிச்சு பாருங்கள். இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் ஊற வச்ச இந்த தண்ணியை காலையில் எடுத்து இந்த கோதுமை மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, சப்பாத்தி பூரி அந்த மாதிரி பிசைகிறப்ப அது கூட இந்த தண்ணியை சேர்த்து நம்ம பிசைகிறதுனால சப்பாத்தியோ பூரியோ எதுவோ இந்த ரெண்டில் எதுவோ ஒன்று நீங்கள் செய்கிறப்ப சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக வரும். இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் டிப்ஸ்க்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.